என்ன சீனியர், எப்படி இருக்கீங்க? எங்கே மச்சி, படித்து முடித்து 3 வருஷம் ஆகுது, லைஃப்பில் இன்னும் செட்டில் ஆகலை. ஆர்மியில் வேறு ஜாயின் பண்ணலான்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பாப்பா இதோ வந்துட்டா பாருங்க பெரிய டாக்டர். வாடா நல்லவனே. அப்புறம் உனக்கு எப்படி போகுது டாக்டர் லைஃப்? எங்கே சார், வருஷத்துக்கு 1 லட்சம் பேர் நம்ம எம்பிஎஸ் முடிக்கிறாங்க. அதை 10,000 பேர் தான் பிஜி இருக்கிறாங்க. மீறி அங்கே இங்கே வேலையை செஞ்சுருக்காங்க. இது என்ன சார் லைஃபு? சார் பாருங்கள், இத்தனை டாக்டர் இருக்கோம், டிசீஸ் அதிகமாகுது. டாக்டர் அதிகமான டிசீஸ் குறையணும்ல. எப்போ சார் இதெல்லாம் மாற்றுறது? பாலிட்டிக்ஸ் சார். ஐடியில் எப்படா இருக்குது? அவனுக்கு என்ன, ராஜா மாதிரி வாழ்கிறான். வேலை செய்கிறதுமோ ஐடியில் தான், வாங்குறதுமோ 1 லட்சம் தான். ஆனால் எல்லாருமே கிரெடிட் கார்டில் தான் ஓடிட்டுருக்கு. அவனுக்கு அவன் கஷ்டம். கூடி இந்த வாட்ச் எவ்வளோ? 35,000. இந்த ஃபோனு 1 லட்சம். உனக்கு எவ்வளோ சம்பளம்? 25,000. ஏண்டா 25,000 சேலரிக்கு 1 லட்ச ரூபா ஃபோன் கேட்குதா? நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான்டா. ஆனால் இங்கே நிஜமாகவே பணக்காரனாக இருக்கிறவனை விட பணக்காரன் மாதிரி காட்டிக்கிறவன் தான் அதிகம். கேட்டா எல்லாம் ஒன்று தான்டா. அங்கே நிற்கிற காரும் இந்த ஃபோனும் தான் என் ஸ்டேட்டஸ் முடிவு பண்ணுது. இப்போது படித்தவன் படிக்காதவன் 2 பேர் இருக்காங்க. படிக்காதவன் அவன் திறமைக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு போயிடுவான். ஆனால் படித்தவன் அவன் படித்ததுக்கும் வேலை கிடைக்காம சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு ஏதோ ஒரு ஓனர் கீழே லோன் இஎம்ஐக்கும் ஸ்டேட்டஸ்க்கும் ஃபேமிலியை விட்டுட்டு எங்கேயோ வேலை பார்த்துட்டு. இதெல்லாம் எப்போ மாறும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, என்கிட்ட கார் இருக்குது வீடு இருக்குன்றதை விட என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் எல்லாமே இருக்குதா இல்லையான்றது தான் முக்கியம். அப்போ தான் கடவுளுக்கும் சரி, என்னை ஆள்ற அந்த கவர்மெண்ட்டுக்கும் சரி நான் ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். தம்பி, மெடிக்கல் காலேஜ் எங்கே இருக்குது? அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஒரே ரேட், அவ்வளோதான். ஃபஸ்ட் இயர்ஸ் ஓவராக பண்ணுறாங்கடா. ஓவராக பண்ணுறானுங்க. ஒரு தட்டணும்டா. பாரு, இன்னைக்கு அடிக்கிற அடியில் எதுக்குடா கூப்பிட்ருக்காங்க? இல்லைடா. எந்த ஊர்ரா? அது நீ? சிதம்பரம். நீ எந்த ஊர்ரா? சேலம். சேலம்ல எங்கே? கொளத்தூர். எங்கே படித்த? கவர்மெண்ட் ஸ்கூல். அந்த கோட்டாவா? ஏன்டா லேட்டு? உள்ளே வாங்கடா. லேட்டாக வர்ற, முட்டி போடுறா. போ, முட்டி போடு. ஏய், என்னடா முறைக்கிற? போடுறா முட்டியை, போடுற. காலேஜ் வந்து நாளே முறப்பு. டேய், என்னடா சொன்ன? ராகவா, என்ன சொன்ன? சொன்னா? நம்ம இருக்கும்போதே ஓவரா பேசுறான்டா. இவன் தான் கீழே ப்ரொஃபஸர்கிட்ட சொன்னது. டேய், நீ தானே இது? என்னடா கீழே ஏதோ சொன்னியாமே? மொத்த போட்டனா? எதுக்கு அடிக்கிறீங்க? ஏய், என்னடா எங்க எதிர்த்து பேசுறியா? கீழே இருக்கிறவங்களை அடிக்கிறது தான் சீனியரிட்டியடா. இனிமேல் அந்த சைடு உங்களை பார்த்தேன் ஒன்றும் நீங்களும் பார்த்துருந்தாங்கடா. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுன்னு வந்திருக்கீங்களா? சல்லி சல்லியான ஒரு கிட்டீங்களா? மண்ணானாலும் திரு
வரேன். எப்படா வந்த? நான் இப்போ தான் கொஞ்சம் ஆச்சு. எவ்வளோ கேஸ் இருக்கு? லிஸ்ட்டு ஓடி லிஸ்ட்டுக்கு ஒரு 10 கேஸ் இருக்குது. வார்டு ஒரு 22 இருக்குது. நைட் ஆயிரும்னு நினைக்கிறேன். நைட் ஆயிரும். எனக்கு ஒரு ஹெல்ப்டா. நாளைக்கு நான் வீட்டுக்கு போகிறேன். இன்னைக்கு நைட் நீ பார்த்துரு. நான் நீ போனப்போ நான் பார்த்துக்கிறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் அந்த ட்ரெஸ்ஸிங்க போட்டுரு, நான் கிளம்புறேன். Trainee Dr. Anita was killed while she was in her night duty. The incident took place between 11 and 12 p.m. on 10th May at the hospital ward. The accused was taken for medical fitness. Suddenly, he stabbed the doctor multiple times before escaping. There were 11 stab injuries noted over the body of Anita, including one deep cut-throat injury over the neck. The cause of death is hemorrhagic shock consequent to multiple stab injuries. மருத்துவர்களின் வேலை நிறுத்த போராட்ட விவகாரத்தை தானாக முன்வந்து வழக்காக இடத்திடம் விசாரிக்க வேண்டும் என மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷன். அண்ணா ஒரு அசால்ட் ஆயிடுச்சுண்ணா. இங்கே தான் ஹாஸ்பிட்டலில் என்னை அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போனாங்க. குத்திட்டு ஓடி வந்துட்டேண்ணா. பசங்க தான் மேட்டர் பெருசு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தட்டு தட்டினாதான் சைலண்ட் ஆவாங்க. இப்போ பசங்க எங்க? எத்தனை பேர் இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா. சொல்லிக்கலாம்டா. நானே 10 பேரை எடுத்துட்டாடி. ரெடியா இருங்கடா. அந்த பசங்க இன்னைக்கு நைட்டு தாண்டக்கூடாது. எல்லாரையும் தூக்குறாங்க. ஏய் யாரா அனுப்புனா சொல்லு. தாஸ் தாஸ் இந்த 2 நாள் இங்கே நடந்த காரணமே நான் தான். தெரியும் சார். வர பை எலெக்ஷனில் நீங்கள் வின் பண்ணுறதுக்காக ரவியோட தம்பியை கொலை பண்ண பிளான் பண்ணீங்க. உங்கள் கெட்ட நேரம் அந்த பொண்ணு அன்றைக்கி டியூட்டிக்கு வந்துருச்சு. செத்தது என்ன உன் அக்காலா தங்கச்சியா? எதுக்கு இந்த போராட்டம்? நீ என்ன கம்யூனிஸ்டா? அவன் என் ஃப்ரெண்டு சார். எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் படித்த அந்த சொசைட்டியில் ஏதாவது மாற்றிலான்னு நம்பிக்கையோடு படிச்சுட்டு இருந்தான். உங்கள் பாலிடிக்ஸில் அவளை ஏன் சார் கொண்டீங்க? உனக்கு எல்லாமே தெரியும். என்ன பண்ண போற? உங்களை மாதிரி சில பொலிட்டீஷியன்ஸ் கோடிக்கணக்கான படித்த யங்ஸ்டர்ஸோட வாழ்க்கையை முடிவு பண்ணுறாங்க. இனிமேல் எல்லாம் மாறும். மாற்றி காட்டுவோம் சார். பார்க்கலாம் நீ என்ன பண்ணுறன்னு. ஃபியூச்சர் ஃபிலிமில் பார்ப்போம்.